அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ ஆவணி மாதம் ராசி பலன்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கான ராசி பலன். கடகராசி அன்பர்கள் எதுலேயுமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவங்க, அதிர்ஷ்டசாலிங்களே எடுத்துக்கலாம். சின்ன மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன விஷயம் நடந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அடுத்த மூமெண்ட்டை எடுக்க முடியாது, தாங்கிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்க்கு வருவாங்க. அதுதான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் போல்ட்னஸ் இருக்கும், ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட யார் பழகணும் பழகாமல் இருக்கணுங்கிறத கூட அவங்க தான் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. எந்த பொசிஷனில் இருக்கிறவங்கள்ட்ட பழகணுங்கிறத கூட அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா அஸ்யூஷுவல்ஸ் ராசியில் பார்த்தீங்கன்னா, ராசி அமர்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாகக்கூடிய இடம். அப்போது இவங்களுடைய மதிப்பு மரியாதை தராதரம் அறிந்து பழகக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க. ஒரு வேலை செஞ்சாலும் கூட கீழே இறங்காமல் அவங்க லெவலுக்கு தகுந்த வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஆடி மாதத்தில் ராசியில் சூரியன் இருந்தார். பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இருந்துச்சு. மன ரீதியான ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துச்சு. சரி, இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் கூட சேர போகிறார். அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வேலைக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொறுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அஸ்யூஷுவல் வேலை சார்ந்த இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறார். ஸோ வேலை சார்ந்த இடத்துல பெரிய உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்துட்டு நன்மை பயக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமைகிறதுக்கான காலகட்டங்களாக இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய பணிகளை தொடர்ந்து அவங்களுக்கு நன்மை பயக்கும். எந்த பணிகள்லேயும் சரி, குடும்பஸ்தானத்துலேயும் சரி, எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அஸ்யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே பயணங்களும் அலைச்சல்களையும் விரயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கார். ஆனால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கு எந்த மாதிரியான விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்புக்குரியது. இந்த காலகட்டங்களில் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சேன் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா நீங்கள் அது உங்களுடைய தேவைகளுக்காக செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். வீண் விரயங்கள் அப்படிங்கிறத இருக்காது. குழந்தைகளுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும், வீட்டுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும், குடும்ப உறவுகளுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது ஒரு மதிப்புமிக்க விரயமாக தான் இருக்கும். பொருளாதார விரயம் இல்லை, ஒரு பெரும் பணத்தை நான் முதலீடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இடம் ஏதாவது வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிலத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அஸ்யூஷுவல் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் உடல் ரீதியாக வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூச்சு சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நீர்நிலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. பயணம் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நான் வந்துட்டு செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சார்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் குணமடையக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. 8ஆம் இடத்தை உங்களுக்கு ஆஸ் குரு பகவான் பார்வை செய்கிறார். ஸோ குரு பார்வை உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.